அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, என் பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளை திரும்பவும் சொல்கிறேன். என் உயிரிலும் மேலான அன்பு தமிழன் ஜெகலர் உங்கள் அனைவருக்கும் இந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய வேட்பாளர் பீமா ராம அவர்களுக்கு அருவாள் சுத்தி நட்சத்திர சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை தொங்குகிறேன். பீமாராவை யாருன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் தொகுதிக்கு நல்லா பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அவர் சொன்னால் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்ன பேசிட்டு நான் தெரியாமல் கேட்குறேன். முதல்ல கருத்து கணிப்பு என்பது ஒன்று தானே, வேறு ரெண்டு வருது. தினமலரும் நியூஸ் 7 சேனலும் ஒரு கருத்து கணிப்பு, தினத்தந்தி முழுக்க ஒரு கருத்து கணிப்பு. ஏடிஎம்கே அதிமுக ஆதரவாக தினத்தந்தி டிவியும், திமுக ஆதரவாக தினமலரும், நியூஸ் 7 சேனல் திமுக ஆதரவாக. ரெண்டு கருத்து கணிப்பு வரும்போது கருத்து கணிப்பில் கருத்து திணிப்பு. ஆக கருத்து கணிப்பில் கருத்து திணிப்பை தெரிஞ்சுக்கிட்டு எப்பயுமே ஏதாவது ஒரு கருத்து கணிப்பு வந்தால் ஓரளவு நம்புவாங்க. இது ரெண்டு பக்கம் ரெண்டு பேர்னா, ஏண்டா நீ கொள்ளையடிக்கலாம் ரெண்டு பேரும் தனித்தனியான, இதுலேயுமா ரெண்டு பேரும் தனித்தனியாக, என்னையாது என்ன இப்படி பண்ணுற மக்கள் என்ன மடையர்கள் நினச்சிட்டிங்கன்னா மக்கள் எல்லாத்தையும் பாடிக்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. மக்கள் என்பது தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். அதே போல் விடைபெறுகிறேன். நான் உடனே அவங்க பேசுகிறேன். ஏன்னா எனக்கு பேசலாம்ல, இங்கே கேட்டுக்கிட்டு பேசலாம்டா. ஏன்னா பேசலாம்டா. அங்கேயும் போகணும், அதுக்கப்புறம் திருக்கழுக்குன்றம் போகணும், பீமராஜாவுக்கு வரணும். அதே போல் நேற்று ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்காரு. நானும் ஸ்டாலின் அவர்களும் ரெட்டக்களும் துப்பாக்கி. அங்கே தான் ஊழலை ஒழிக்கவும். தமிழ்நாடு ஊழல் அதிகம்ங்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். இருந்தாலும் இவர்கள் சொல்கிற யார் சொல்கிறாங்களா, திமுகவும் காங்கிரஸும் ஊழல்வாதிகள் யாரை சொல்கிறாங்கன்னா, ஊழல் மலிந்து விடுறது யார் சொல்கிறா? நீங்கள் தானே ஊழலுக்கு உத்தரவாதம். ஊழல் உத்தரவாதம் யார்? திமுக காங்கிரஸ் தானே. 2G வழக்கை கோர்ட்டே ஒன்று தனியாக எடுத்து நடத்தினா யார்? கோர்ட்டு தனியாக எடுத்து நடத்துகிறது யார்? யாருடைய வழக்கை? இவங்க வழக்கா. திமுக ராஜா வழக்கை, 2G வழக்கு பூரா எடுத்த வழக்கு. திமுக காங்கிரஸ் வழக்கு. காங்கிரஸ் பண்ணாத ஊழல்ல எவ்வளோ ஊழல் அடையாக அடுக்கிட்டே போனாங்க. அன்றைக்கி நாடுகளை அடிக்கிட்டு போனது 2G வழக்கில் ஜெயலலிதான்னு சொல்கிறாங்க. எவ்வளவோ தவறுகள் நடந்துருச்சு. காமன்வெல்த்தில் 2G உண்டு, அப்புறம் விளையாட்டு இது ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆக நிலக்கரி என்னென்னமோ சொல்கிறாங்க, சொல்லிக்கிட்டே இருக்கட்டுமே. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எங்கே நாங்கள் 6 முகங்கள், 6 முகத்துக்கு என்றைக்குமே ஏறுமுகம்தான். இந்த தெரிஞ்சுக்கல நாங்கள் 6 முகம் யாருன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். நாங்கள் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நான் எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்டு இருந்தேன். இருந்தாலும் சொல்லணுங்கிறது இல்லை. பீமா இருக்கும் பொழுது அவர் எந்த கட்சி இல்லான்னு தெரியாது. போல் நான் விஜயகாந்த் வந்து பேசும் பொழுது என்னன்னு தெரியும். ஆக இதே இவங்க எடுத்துக்கிட்டு இருக்காம இருக்கும். சொத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க. 50 வருஷமாக நாட்டை இதுவரைக்கும் பீமாராவ் தான் சொல்கிறேன். நான் இங்கே போட மாட்டேன், இங்கே போடலாம். 50 வருஷம் ஆச்சு. 50 வருஷம் 2 பேரும் போயினா நிச்சயமாக 6 கட்சி கூட்டணி முதல் முறையாக வருது. திருப்புமுனையாக 67 அண்ணாவு கொண்டு வந்தார். திருப்புனையாக எல்லா கட்சி கூட்டணி. அதே திருப்புமுனையை தான் இந்த விஜயகாந்த் சிந்திருக்கிறேன். எல்லா கட்சியும் கூட்டணி ஆட்சி என்பது என்ன, எனது தலைமையிலான கூட்டணி ஆட்சி என்பது உண்மை வரவேற்கப்பட வேண்டியது. யாராவது கூட்டணி ஆட்சி விட்டு கொடுத்துருக்காங்களா? யாராவது கூட்டணி ஆட்சி தரேங்கிறாங்களா? ஆக பொய் பேசுகிற ஒரு ஆள் 93 வயசில் பொய் பேச ஒரே ஒரு ஆள் யார் என்றால் கலைஞர் அவர்கள். ஏன்னா அவர் தான் 93 வயசில் பொய் பேசிக்கிட்டே இருப்பார். ஏன் உங்களுக்கு இந்த வேலை அப்படின்னாலும் கேட்க மாட்டார். அதே போல் மக்களை நீங்கள்லாம் சிந்திக்கணும். தைரியமாக உங்கள் சின்னம் என்ன, இந்த ஏரியாவுக்கு சின்னம் என்ன கேட்கலையே, கேட்கல. பின்னாடி உங்களுக்கு பின்னாடி அப்பா அவங்க வேற கட்சியாளுங்களா? உங்களுக்கு பின்னாடி இருக்கிறாள் அப்படியே வெடிக்கிறதுக்கு முன்னாடி கொடி இறக்கணா என்ன தெரியும்? அந்த கொடிக்கு பின்னாடி கொடியெல்லாம் ஆடிக்கிட்டே இருக்கீங்களா, அதுக்கு பின்னாடி இருக்கவங்க கை தூக்கிட்டாங்க. நிச்சயமாக
அறிவாள் சித்தில் அவர்களுக்கு பீமாரா அவர்கள் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நிச்சயமாக உங்கள் தொகுதி நல்ல தொகுதியாக வைத்திருப்பார் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. இவ்வளவு நீங்கள்